ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்கறிஞர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பிஜே அவர்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கறிஞர்கள் உங்களை போன்றவர்கள் சொல்வது இஸ்லாம்ங்கிறது ஓர் இறைவன், இறுதி தூதர் நபிகள் நாயகம், அதற்கு முன்னாடி வந்த இப்ராஹிம், ஈசா நபி, மோசஸ், தாவீது, நாங்கள் பலரை அவங்கெல்லாம் அவங்க சொன்ன கருத்தையும் எடுத்துக்கிறோம். இறைவனால் இறக்கப்பட்ட வகி இறை செய்தி எடுத்துக்கிறோம், ஹதீஸுகளை எடுத்துக்கிறோம். இதுதான் அப்படின்னு சொல்கிறது. எங்கள்கிட்ட வேறுபாடு கிடையாது, மனிதர்கள்ட்ட பாகுபாடு கிடையாது அப்படின்னு. ஆனால் இஸ்லாம்லேயே சூஃபிசம்னு ஒரு பிரிவு இருக்குது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாம்ங்கிறது இவங்கெல்லாம் ரொம்ப இறுக்கமாக வச்சுருக்காங்க, ரிஜிடாக ஆக்கியிருக்காங்க. இவங்க இது கூடாது, அது கூடாது, அது ஹராம், ஏய் பாட்டு போடாத, ஏய் மியூசிக் போடாத, இப்படி ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிறது எத்தனையோ எளிய மக்களுடைய அந்த இசை பாடல்கள், ஃபக்கீர்கள், சூஃபிசம்னு ஒன்று இருக்குது. இது மூலமாக அது எளிய மக்கள்கிட்ட போயிருக்கு. தர்கா வழிபாடு, முன்னோர் இதெல்லாம் இருக்குது இஸ்லாத்தில். இது இருக்குது, இதுவும் இஸ்லாத்தில் அங்கம்தான். எங்களை அவர்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்வது மூலமாக ஒரு தூய்மைவாத இதை பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. முதல்ல அந்த விமர்சனங்களுக்குள் போகிறதுக்கு முன்னாடி சூஃபிசம்னா என்ன, சூஃபிசம் எப்படி தோன்றுச்சு, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அதாவது சூஃபிசம்னா, சூஃபு என்றால் அரபியில் கம்பளின்னு அர்த்தம். கம்பளி ஆடை இருக்குல்ல, ஆட்டு ரோமத்தில் செய்கிற ஆடை, அது அணிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு சூஃபிகள்னு பேர். அவங்க ஆடையாக எதை அணிவாங்கன்னு கேட்டால் கம்பளி ஆடை தான் அணிவாங்க. அதிலேருந்து அந்த பேர் வந்ததே. சூஃபிகள்ங்கிறது ஒரு கொள்கையுடைய அர்த்தம் இல்லது. சூஃப்னா கம்பளி, கம்பளி ஆடை அணிந்தவர்கள்ன்ற அகராதிப்படி அர்த்தம். அது எப்போ வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் காலத்திற்கு ஒரு 500 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சூஃபிங்கிற அந்த சித்தாந்தம் இருக்கலை. நபிகளுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடி வரையும் இல்லை, பின்னாடி நபிகள் காலத்தில் இருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவர் கிபி 6ஆம் நூற்றாண்டுல 570 நபிகள் நாயகம் காலம். அதுல இருந்து ஒரு 1000 வரைக்கும் கிடையாது, அந்த சூஃபிங்கிறது கிடையாது. சரி, அந்த 500க்கு பிறகு வந்த சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அறிஞர்ன பூர்வில் இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்துக்கு ஒரு புது வடிவம் கொடுக்குறாங்க. அந்த புது வடிவம் கொடுப்பதற்கு குரானில் உள்ள ஆதாரத்தின்படி அவங்க கொடுக்கல, நபிகளுடைய அறிவுரைப்படி கொடுக்கல. எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இறைவனை நம்ம தியானம் அதிகமாக செஞ்சால் இறைவனை நம்ம அடைஞ்சிடலாம், இறைவனை அடைதல் அப்படிங்கிற ஒரு இது இந்து மதத்தில் இருக்குது. இறைவனை அடைஞ்சிடுறது, அடைவது, கடவுள் அடைதல்னு வச்சுக்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி, ஒரு மனிதன் கடவுளுக்காக இந்த உலகத்தை தியாகம் பண்ணிட்டு, வீடு வாசல்லாம் திறந்துட்டு, கல்யாண காட்சி பண்ணாமல் அப்படியே ஒரு அற்பமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தான்னு சொன்னால், அவன் படிப்படியாக இறைவன் நெருங்கிக்கிட்டே வருவான். கடைசியில் அவனே இறைவன் ஆயிடுவான். அகம் பிரம்மஸ்மி, உனக்குள் இறைவன் இருக்கிறான், அந்த மாதிரியான கோட்பாடுகள் இருக்கு. அதுதான் சூஃபியுடைய ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட். அதுதான். ஓகே, இறைவனை அடையலாம். ஆமாம், இறைவனை ஆயிடலாம். இறைவனை அடையலான்னு மாத்திரம் இல்லாமல் இறைவனே அவங்களே இறைவன் ஆயிடுவாங்க. இறைவன் என்ன நினைக்கிறானோ அது இவங்க நினைக்கிறது தான், இவங்க நினைக்கிறது தான் இறைவன் நினைப்பான். அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய கையாக அவங்க கை ஆயிரும், இறைவனுடைய காலாக அவங்களுடைய கால் ஆயிரும்னு சொல்லி ஒரு சாளரை இந்த கருத்தை விதைச்சாங்க. இதில் முக்கியமாக விதைச்சால்னா அந்த இப்னு அரபின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் இந்த கருத்தை எழுத்து வடிவத்தில் இன்றைக்கி அவருடைய நூல்கள் இருக்கிறது. அந்த கருத்தை போதிச்சார். அதாவது நம்ம இறைவனுக்காக அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நாமே இறைவனாகிவிடலாம். இது குரானில் உள்ளது கிடையாது, இது இஸ்லாமே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம்ங்கிற பேரில் ஒருத்தர் செஞ்சாருங்கிறத தவிர இதை இஸ்லாம்னு முத்திரை குத்துவதற்கு ஒரு குரானோ ஒரு நபி மொழி ஆதாரமோ கிடையாது. நபி அப்படி ஆவலையில், வகீலியோ ஹதீஸ்லயோ நபி ஆயிருப்பாங்களே, முகமது நபியே இறைவன் ஆயிருப்பாங்கல்ல. அவரே இறைவன் கிடையாது. இறைவன் ஆகலாம்னு சொன்னால் நபிகள் ஆயிருப்பாங்க, அவங்களோட நெருங்கமான தோழர்கள் சஹாபாக்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க ஆயிருப்பாங்க. அவங்க மனிதராகத்தான் இருந்து செஞ்சாங்களே தவிர இறைத்தன்மை தங்களுக்கு வந்ததாக அவங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் குரானில் கட்டளை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கருத்தை விதைச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நானே இறைவன் என்றெல்லாம் சொல்லி, அனல் ஹக், நானே இறைவன் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லி, அதற்காக முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி இது முத்தி போய் நான் தான் இறைவன் என்றெல்லாம் புலம்பி இருக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு பேர் ஜதுபு, அதாவது இறை பக்தி முத்தி போன நிலையில் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு இவங்க வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஓர் இறைவன்கிற கான்செப்டை ஏற்றுக்கிறாங்களா அவங்க? ஓர் இறைவன்கிற கான்செப்ட் என்னென்னா, எல்லாமே இறைவன்கிறத அதுக்கு அர்த்தங்கிறாங்க. தௌஹீதுன்னா ஓர் இறைவன் இல்லை, எல்லாம் ஒன்று.
பரம்பொருள் எல்லா இடத்துலயும் நீ இருக்கிறான். இறைவன் அந்த- நான் இறைவன் அப்படி. ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. இஸ்லாத்துல கிடையாது. இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஏற்கனவே இந்து மதத்துல சொல்லக்கூடியது அத்வைதம்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அத்வைதம் இருக்காங்க. அதுக்கு நேர்மை, அதுக்கு ஈக்குவலான கொள்கைன்னு வைக்கலாம். சுஃபீஸ் வந்து அத்வைத மாதிரி இருக்கு. அத்வைதமே தான். ஆனா இவங்ககிட்ட தான் காப்பி அடிக்கல, உங்களுக்கு தொடர்பு கிடையாது. அதே மாதிரி சிந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அது ஒரு கோட்பாடு. இங்கே செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அவர் புரிந்து கொள்வதற்காக சொல்கிற அந்த சூஃபிசத்துடைய குருவாக கருதப்படுற இந்த இப்னு அரபிங்கிறவர் அவருடைய கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு. இறைவன் என்னை வணங்குகிறான், நான் இறைவனை வணங்குகிறேன். இப்படி இறைவன் இவர் வணங்குறாராம், இவர் இறைவன் வணங்குறாராம், இப்படிலாம் கவிதை. யார்? இப்னு அரபிங்கிறவர். இவர் என்ன செய்யறாருன்னா, அரபு நாட்டு சேர்ந்தவர் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, யாபுது நீ, இறைவன் என்னை வணங்குகிறான், ஆபுது நான் அவனை வணங்குகிறேன். நான் அல்ல, இறைவன் ஒண்ணுங்கிறார். நான் தான் இறைவன் தான், அவன் என்னை வணங்குறான், நான் அவனை வணங்குறேன் என்று சொல்லும் அளவுக்கு இவங்க முத்தி போன ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இது உச்சகட்டமானது. இந்த சூஃபிசத்தை வந்து பிறகு வந்த அந்த அவனுடைய வழித்தோன்றல்களை ஏற்றுக்கறல, மறுத்துட்டாங்க. இது சரியில்லை, இவ்வளோ ஓவராக போகக்கூடாது. அதே நேரத்தில் வந்து என்ன செய்ய முடியும், அரபு நாட்டில் இதுக்கு எதிர்ப்பு வந்ததா? அரபு நாட்டில் ஆட்சியாளர்கள் பூரா எதிர்ப்பு. இந்த மாதிரி சொல்கிற ஆளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க. முஸ்லீம் ஆட்சிகள் இருந்த எல்லா காலத்துலேயும் அவங்க அரசாங்கத்தால் கண்டிக்கப்பட்டவங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதுக்கு கடுமையான எதிர்ப்புக்குரிய கொள்கைன்னு வந்தவுடனே அதிலேருந்து கொஞ்சம் இறங்கி இதை சொல்லாமல் அந்த எழுத்தோடு வச்சுக்கிட்டாங்க. இதை சொல்லாமல் நம்ம இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலிருந்து பற்றற்று வாழணும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், நம்மளாம் இறைவன் ஆயிட மாட்டோம், இறைவனுக்கு நம்ம ஒரு நெருக்கமாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஊர் உலகத்தில் வாழக்கூடாது, மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது, தனிமையில் போயிடணும். கல்வத்துன்னு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கல்வத்துன்னு சொன்னால் ஊர் உலகத்தெல்லாம் விட்டு ஒதுங்கி தனியாக காடு செடியன்னு போய் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் நம்மளை படைச்சது தவம் செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை, குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. ஆமாம், இஸ்லாத்தில் வந்து ஏராளமான கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகளை வந்து தவம் செய்கிறவனுக்கு செய்ய முடியாது. உதாரணமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு ஒரு கடமை இருக்குது. இது தவம் செய்கிறவர் செய்ய முடியுமா? ஏழைகளுக்கு உதவணும்னு இருக்குது, தவம் செய்ய போனவன் எப்படி யாருக்கு உதவுவான்? அதை உதவ முடியாது. கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது, தவம் செய்ய போனவங்க திருமணம் பண்ண மாட்டான். அப்போ அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க தனியாக போயிட்டு என்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி தனியாக போகிறேன். அந்த கசாலிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்தை துறக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்க நோக்கம் நல்லது மாதிரி உலகத்தை பெருசு ஆசைப்படலை. அவங்க இந்த போலிசாமியார் மாதிரி இல்லை, அவங்க ஆசைப்படாதவர்களாகவும் குறைந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுக்கிறது, போர்வை ஏதோ கம்பளியை போத்தி சாப்பிடுவாங்களா, அசைவம் சாப்பிடுவாங்க, எல்லாமே ஒரு லிமிட்டு. அது மாதிரி கம்மியாக சாப்பிட்டுக்கிறது, வெறுந்தரையில் படுக்கிறது, போர்வை போத்திக்கிறது, துறவரம், பெண்ணாசை மண்ணாசை, துறவரம். திருமணம் பண்ணிக்குவாங்களா? திருமணம் பண்ணி கொண்டவர்கள் இருக்கிறார்கள், திருமணத்தை கண்டித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருமணம் இஸ்லாத்தில் கண்டிப்பாக பண்ணணும்ல? கண்டிப்பாக பண்ணணும். இது எந்த அளவுக்குன்னு கேட்டால், இந்த தமிழ்நாட்டில் இந்த சூஃபிசத்துக்கு ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால் இந்த குணங்குடி மஸ்தானே சொல்லலாம். குணங்குடி மஸ்தான்கிறவர் வந்து எங்கள் ஊருக்காரர், தொண்டி தான் அவர் அங்கேருந்து வந்து இங்கே சென்னையில் தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் தான் தொண்டியார்பேட்டை. அவர் அந்த தண்டையார்பேட்டைங்கிறாங்கல்ல, ஓகே, அது தொண்டியார் தான் அவர் பேர். சென்னையில் இருக்க தண்டையார்பேட்டை, அங்கே தான் அடங்கியிருக்கார் அவர். ஓ சரி சரி. குணங்குடி மஸ்தானுடைய அடக்கஸ்தலம் வந்து இந்த தண்டையார்பேட்டையில் இருக்குது. தண்டையார்பேட்டைன்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் தொண்டியார்பேட்டை தான் போட்டுருவோம். அவருடைய பேர் தான் தொண்டியார், தொண்டிக்காரர். அவர் தான் குணங்குடி தண்டையார்பேட்டைக்கு பேர் காரணம் இதுதான். பேர் காரணம் அவர் வச்சு தான் வந்தது தொண்டியார்பேட்டை. சரி சரி. அப்போ எனக்கு கூட சொந்தம் வரும் எனக்கெல்லாம். அவர் நினைஞ்சிருக்காருன்னா சில பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் வந்து திருமணம் செய்கிறது மகாபாதகம்னு எழுதி வச்சுருக்கிறார். அதாவது திருமணத்தையே கூடாதுன்ற அளவுக்கு, அதாவது இது டோட்டல் இஸ்லாத்துக்கு எதிரானவர். ஆனால் அவர் அவுலியா மகான்னு சொல்லி இவங்க கொண்டாடுவாங்க. என்ன மாதிரிலாம் எழுதியிருக்காருன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் ஆடு மாடு வீடு தேடுன்னு உன்னை ஆண்டவனை மறக்கடிக்க செஞ்சிருவா. அந்த நாரிகள் ஆசை வை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. இந்த கல்யாணம் பண்ணவங்க பாடுற பாட்டையெல்லாம் பேசுவோமேன்னு ஒரு பெரிய தனி பாடலே எழுதியிருக்கிறார். அவ்வளவும் வந்து கல்யாணம் பண்ண ஆளுகள் திட்டுறார், பொம்பளையில் திட்டுறார், பெண்களால் தான் இல்லை நாசம் வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இதுதான் சூஃபிசத்துடைய இது ஒரு வகை. சூஃபிசத்தில் ஒரு சாரார் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு சாரார் பண்ணாமல் இருப்பது மட்டுமில்லை பண்ணாமல் தான் இருக்கணும்பாங்க. இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களா நேரம் நம்ம வந்து மோட்சம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தை திறந்தா தான் முடியும்
அப்படி எந்த இறை தூதர்களும் இருக்கலை. முகமது நபி இருக்கலை. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா தூதர்களும் மனைவி மக்களோட வாழ்ந்தாங்க. துறவரம் மக்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்றாங்க. ஒதுங்கி வாழ்ந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு சமுதாயத்துக்கு இல்லை. ஒருத்தர் ரெண்டா சலான் சொல்லணும்னு இருக்கு, தனியாக இருந்தால் யாருக்கு சலான் சொல்லுவார்? ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்லாத்தில் சொல்கிற எந்த ஒரு கடமையும் அவர் செய்ய, தொழுது கொள்ளலாம் அவர் அதிகபட்சமாக, நோன்பு வைத்து கொள்ளலாமே தவிர மனிதர்களுக்கு செய்கிற கடமைன்னு எவ்வளோ இருக்குல்ல. ஆனால் அது அரபு நாட்டிலையும் இருக்கு, நம்ம முஸ்லீம் அரபு நாட்டில எல்லாம் வந்து ரொம்ப மதிப்பு இல்லாமல் கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ இன்னும் இருக்கு. இப்போ இல்லை, இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ கிழக்கு திசை நாடுகள்லாம் இல்லை. இந்த அந்த அந்த கத்தார் பஹ்ரைன் இல்லை, அங்கெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் இதெல்லாம் சொகுசுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களா, அந்த சிந்தனை இல்லை. ஏன்னா இது ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கு. எல்லாத்தையும் உடலை வருத்தி வாழு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அங்கெல்லாம் இல்லை. அது எங்கே வந்துருச்சுன்னு சொன்னால், இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்த உடனே இங்கே உள்ள கொள்கைக்கு அது மேட்ச் ஆகுது. இதே மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குதுல்ல. ஆமா ஆமா, இங்க உள்ள ஆல்ரெடி கல்ச்சருக்கு ஆல்ரெடி ஒரு கல்ச்சராக இருக்கும்போது மதம் மாதிரி வரும்போது கூட உங்களுக்கு லேசாக தெரியுது. நம்ம பெரிய செலவு மாற்றிக்கிற வேண்டியது இல்லை. அதே சூபிசம், அதே துறவரம், அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்கன்னா நிறைய பேர் அதை வச்சு மாறினாங்க. ஏஆர் ரஹ்மான் மாறி இருக்கார்ல, அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. எதுன்னா அந்த சூஃபிசத்தை வச்சு. ஆனால் எல்லாரும் சூஃபிசத்தை வச்சு மாறல. இந்த சூஃபிசம் என்ற அந்த கொள்கை வந்து இந்தியாவில் ஈடுபட்டது காரணம் என்று கேட்டால், இந்து மதத்தில் உள்ள அத்வைதம்ங்கிற அந்த குரூப்புடைய கொள்கைக்கு இது ஒத்துதான் இருக்குது. இந்து மதத்தில் பல கொள்கை இருக்குது. ஆமாம். அதில் இந்த அத்வைதம்னா எல்லாம் ஒன்று. துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ரெண்டு அல்லது ரெண்டு இல்லாத ஒன்றுன்ற அர்த்தம். அப்போ அப்படிங்கிற கடவுளும் நீயும் வேற இல்லை. அதனால தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிறாங்கல்ல. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் எல்லாத்துலையும் இருப்பான்னு சொன்னால் அது வந்து இறைவன் தான் ஒரு இடத்துல இருக்கான்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இறைவன் என்றால் அவனுக்கே உரிய செமிட்டிக் மதங்கள் எல்லாமே அது அந்த கான்செப்ட் தானே. அப்படிதான் சொல்லுதா? இல்லை, கிறிஸ்தவமும் அப்படித்தானே சொல்லுது. கிறிஸ்தவம் யூதம் எல்லாமே ஓர் இறை அப்படிங்கிற கான்செப்ட். ஓர் இறைங்கிறதான் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவம் வந்து அதில் மாறுபடுதல. ஓர் இறைவனாக இருந்தாலும் இறைவனை மனுஷனா வந்தார்னு சொல்றாங்க. ஆவி பிதா சுதன். இயேசு வந்து ஒரு மனிதராக தான் பிறக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரே இறைவன் ஆயிட்டார்னு சொல்றாங்கல்ல. அது இஸ்லாம் ஒத்துக்கிறல. அது இந்த சூஃபிசத்துக்கு கொஞ்சம் நெருக்கி வரக்கூடிய கொள்கை தான் அது. அது சூஃபிசத்தோடய நெருக்குதுல. மனிதன் இறைவனா வரலாம்டா, மனிதன் இறைவனா வரலாம்னு சொன்னாலே இந்த சூஃபிசம்ங்கிறதுக்கு நெருக்கமா வருது. இந்த சூஃபிசம் இந்து மதத்துக்கும் நெருக்கமா இருக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கும் நெருக்கமா இருக்கு, உங்க இஸ்லாத்துக்கு தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப அதனாலதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தனி நபர்களை வந்து இப்படி சொல்லி ஒரு சீடர் உண்டவாங்கல்ல, இந்த சீடர்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்களை வந்து பெரிய இறைத்தன்மை பெற்றவர், பெரிய தவஞானின்னு மதிப்பாங்க. அந்த மதிப்பின் வெளிப்பாடாக தான் செத்தவனை அவங்கள வந்து வழிபட ஆரம்பிப்பாங்க. தர்கா வர்றது. தர்கா கான்செப்டே சூஃபிசத்துல உள்ள. அதுக்கு முன்னாடி தர்கா கிடையாது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் முகமது நபிக்கு தர்கா இல்லைங்களா? ஓகே ஓகே, அடக்கத்தலம் தான் இருக்கு. சும்மா அடக்க இடத்த ஒரு போட்டு வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையும் தர்காங்கிற கான்செப்டே கிடையாது. இல்ல இல்ல, தர்கா உருவானதே கிபி 10ஆம் நூற்றாண்டு தான். தர்கா உருவானதுக்கு அப்புறம் தான். ஆமா, அப்படிதான். பின்னாடி தான் உண்டு. ஆரம்பத்திலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நபிகள் நாயகத்தினுடைய சிறந்த தோழர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பத்ர் போர், உஹது போர்ல எல்லாம் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அடக்கஸ்தலம் கூட எதுவும் தெரியாது போனீங்கன்னா. ஏன்னா வணங்கிடக்கூடாது. அது கூட அடக்கஸ்தலம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னாரோட அடக்கஸ்தலம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இறந்தவர்களை வழிபடுறதுல தான் அந்த பல தெய்வ வணக்க வருங்கிறதுனால இஸ்லாம் வந்து நபிகள் நாயகமே கடைசியில் சொன்னாங்க, மரணிக்கிற நேரத்தில் கிறிஸ்தவ மக்கள் எப்படி இயேசுநாதரை வந்து எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்னையை புகழ்ந்துடாதீங்க. அவங்க எப்படி இறை தூதர்களுக்கு வழிபாட்டுத்தலம் எழுப்பினார்களோ அது மாதிரி எனக்கு வழிபாட்டுத்தலம் எழுப்பாதீங்க, தர்கா எழுப்பாதீங்கன்ற நபிகள் நாயகம் கடைசி அறிவுரை இதுதான். அதனால் அவங்களுக்கு இது வைக்கலை. ஆனால் இந்த சூஃபிசம்னு வரக்கூடியவங்கலாம் தர்கா கட்டுவாங்க. இந்த தர்கான்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் யாருன்னு கேட்டால் பக்கீர் சாமாரி இருந்து கொண்டு யாசகம் வாங்கி. அவங்க தான் பக்கீர்களா? பக்கீர்னா பிச்சைக்காரன் அர்த்தம். ஓகே, யாசகம் செய்கிறவர்னு அர்த்தம். யாசிச்சு தான் வாழணும்னு வச்சுட்டாங்க. யாசிச்சு தான் வாழணும், நமக்குன்னு சொத்து வீடு வாசல்லாம் வச்சுக்கிற கூடாது. இதெல்லாம் அப்படியே இதே மாதிரி இந்து மதத்தில் ஒரு குரூப் திருவோடுலாம் வாழணும் அப்படின்னு பிச்சை எடுத்து தான் வாழணும். அதே கொள்கை அவங்களுக்கு இருக்குது. இப்போ நாகூரில் சாவுல மீது இருந்தாருன்னா அவர் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தார். நாகூர் ஆண்டவருங்கிறாங்கல்ல, வாழ்ந்த வரைக்கும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தார். மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு தான் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்து இறந்தவன் என்ன செய்வாங்கன்னா அவர் மகான் ஆயிட்டார்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தர்காவை கட்டி அவரே வழிபாட்டுக்குரிய கடவுளை ஆக்கிடுவாங்க. அந்த சூஃபிசம் என்பது வந்து நபிகள் நாயகம் காலத்துக்கு ரொம்ப பின்னாடி உண்டானது. எல்லாமே வந்து இந்து மதத்தினுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் அதில் இருக்கும். இஸ்லாமிய தாக்கமே இருக்காது. ஒரு மனிதனை தெய்வமாக்கக்கூடிய அம்சம் தான் பேசிக் விஷயம். ரெண்டாவது இந்த உலக பற்று இல்லாமல் ஆக்குறேம்பாங்க. சில பேர் நிஜமாக அப்படி இருந்தாங்க. அதை வந்து மற்ற மாதிரி ஏமாத்தவெல்லாம் இல்லை.
உண்மையில அப்படி இருந்தாங்க. ஆனா சரி இஸ்லாம் ஆனா அது தேவையில்லைங்கிறீங்க. அது இஸ்லாம் தேவையில்லை, அல்லது. இஸ்லாத்துக்கு எதிராக. இஸ்லாம் இப்படி சொல்லல. ஆனா இன்னொரு புறம் ஒரு விஷயம் வந்து 90களுக்கு பிறகுதான் நீங்கெல்லாம் தௌஹீத், நீங்களா தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதுக்கு ஒரு மூலம்னு சொல்லலாம். நீங்க தௌஹீத்துங்கிற கான்செப்டுக்கு இஸ்லாம் பரவுனது இந்த தௌஹீத் ஏகத்துவ கொள்கையினுடைய இறுக்கத்தினால பரவல. இந்த எளிய அந்த யாசகம் பெற்ற பாடல்கள் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய இந்த எளிய மனிதர்கள், அந்த கம்பளியை போத்திட்டு நடந்த அந்த சாதாரண மனிதர்கள் பாட்டு பாடிதான் இஸ்லாத்தை இங்க பரப்புனாங்க, இங்க உள்ள இந்துக்களிடம். அப்ப வந்தப்ப அது இந்துங்கிற பேர்ல இருந்தாங்களா இல்ல தனித்தனி நம்பிக்கையோ ஏதோ ஒண்ணுல அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை பத்தி, நபிகளை பத்தி, அல்லாங்கிற பேர் இதையெல்லாம் கொண்டு சேர்த்தது வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இது ஹராம் இது ஹலால் இப்படி பண்ணக்கூடாது இப்படி சொன்னவர்களால் இது பரவல. இஸ்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பேர்கிட்ட கடற்கரை கிராமங்கள்ல மீனவர்கள்ட்ட எளிய மக்களிடம் வந்து சேர்ந்திருக்குன்னா இந்த ஃபக்கீர்கள், இந்த சூஃபியர்கள், நீங்க ஹராம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய விஷயம் மூலமா தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதாவது கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் வந்து நபிகள் நாயகம் காலத்தை ஒட்டி பள்ளிவாசல் வந்துருச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டு. ஆமாம் ஆமாம். அது எப்படி வருதுன்னு கேட்டால் அங்கே ஒரு சேரமான் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா முகமது நபியை கேள்விப்பட்டு அவர் அதை போய் அவரை பார்க்குறக்காக போகிறார். போகும்போது என்னாருன்னா போகிற வழியிலே அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துடுறாரு. அந்த நேரத்தில் அவரோட சென்றவர்கள்லாம் நினைச்சிட்டாங்கன்னா முகமது நபி ஏற்றுக்கிறாங்க. அவருடைய அடக்கஸ்தலம் கூட ஓமானில் சலாலாங்கிற பகுதியில் இன்றைக்கி அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே தான் இருக்குது. அவருடைய நபிகள் வாழ்ந்த காலமா? நபிகள் வாழ்ந்த காலம். நபிகளை பார்க்கத்தானே போகிறார் அவர். நபிகளை பற்றி தெரிஞ்சிருக்கு. சேரமான் பெருமாளுக்கு வந்து முகமது நபின்னு ஒரு வந்திருக்காரு, இறை தூதருங்கிறார், ஓர் இறைங்கிறாரு, நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவர் போய் பார்க்கணும்னு தான் முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிட்டாரு மன்னர். ஆமாம், கன்வெர்ட் ஆகி முஸ்லீம் ஆகி தான் போகிறாரு. முஸ்லீம் ஆகி தான் சந்திக்க போகிற இடத்துல விபத்துக்குள்ளாயிட்டார். விபத்துக்குள்ளான சில வரலாறுல எழுதி வச்சுக்கிறாங்க, சந்திச்சுட்டு வரும்போது விபத்தாச்சுன்னு சொல்லி. சந்திக்க போகும்போது 2 விதமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இறந்த இடம் வந்து ஓமான் பகுதியில் தான் இறக்குறாரு. அப்போ அவரோட கூட இருந்தவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் போய் நம்ம நாட்டுக்கு திரும்பி போய் அவங்க வந்து நீங்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி அங்கே இஸ்லாத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவருடைய சீடர்கள், அவரோட கூட்டிகிட்டு போகிற தளபதிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து முதல்ல கட்டின பள்ளிவாசல் தான் கொடுங்கலூர், கேரளாவில் கொடுங்கலூருங்கிற இடத்துல சேரமான் பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. சேரமான் பெருமாள்ங்கிற அவருடைய பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் தான் முதல்ல அப்போலாம் சூஃபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாரும் போய் எத்திலாம் வைக்கலை. அவர்களாக இந்த உலகத்தில் செய்திகள் வந்து அந்த மாதிரி வேகமாக பரவாத காலத்தில் பரவி இருக்கு. முகமது வந்திருக்கார், வணிகர்கள் வழியாக, வியாபாரிகள் வழியாக, வணிகம் மூலமாக தான் வருது. வந்து கேள்விப்பட்டு இப்போ சூஃபிசம் வர முந்தைய கேரளாவில் வந்து ஒரு சமுதாயம் உண்டாய் பள்ளிவாசலில் உண்டாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் மோடி வந்து அபுதாபியை போனார் மன்னரை பார்க்குறக்கு. அப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டால் இந்த பள்ளிவாசலில் டெமோ எடுத்துக்கிட்டு போய் இதைத்தான் கொண்டு பரிசாக கொடுத்தாரு. உலகம் இந்த மோடியே கொண்டு போய் நினைச்சார் அபுதாபி ஷேக்குக்கு வந்து இந்த சேரமான் பெருமாளுடைய பள்ளிவாசல் டெமோ கொண்டு இதில் செஞ்சு அது மாதிரி வச்சு அது இப்போ நினைவு பரிசாக நாங்கள் தர்றோம், உங்கள் மார்க்கம் எங்களுக்கு முதல்ல வந்துச்சு, எங்கள் இந்தியாவில் உள்ள முதல் பள்ளிவாசல் இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து அரசாங்க கெஜெட்லேயே பதிவு செய்ய வர கதை இல்லை, இது அரசு கெஜெட்லேயே இவர் இஸ்லாத்துக்கு வந்ததும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதும் இருக்குது. அப்போ இஸ்லாமுங்கிறது வந்து இவங்களை கொண்டு வரல, இது ஒரு விஷயம். அப்போ சேரமானுக்கு எப்படி வந்தது? ஏன்னா சேரமான் காலத்தில் சூஃபிகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ தான் முகமது நபி இருந்துக்கிட்டு இருக்கிற காலம். அப்படி எப்படி வருதுன்னு கேட்டால் முகமது நபி இருந்தவர்கள் வந்து கடல் வணிகம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல பகுதிகளுக்கும் கடல் வழியில் வியாபாரம் செய்ய வரும் பொழுது அவர்கள் அங்கங்கே வந்து அவங்க நடந்து கொண்ட விதத்தை பார்த்துவிட்டு கடலோர பகுதிகளில் இஸ்லாம் பரவுனது பூரா அந்த வியாபாரிகள் வழியாக 6ஆம் நூற்றாண்டு இங்கே பரவ ஆரம்பிச்சு. அதனுடைய முகலாயர்கள் வர முடியாது, அவங்களாம் வந்தது வேற நோக்கம். அவங்களாம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. முகலாயர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பரப்புறதுக்கு அவங்க வரவே கிடையாது. ஒரு மன்னர்கள் எப்படி ஆட்சி பிடிப்பாங்களோ அப்படி தான் அவங்க வந்தாங்க, மதத்துக்காக அவங்க வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முகலாய மன்னர்கள் எல்லாருமே வந்து அந்த புறத்தில் ஜல்சா பண்ணாங்கன்னு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லா மன்னர் மாதிரி இது இஸ்லாமா? இது அவங்க பண்ண அந்த செயல் இஸ்லாத்தில் உள்ளதா? ஒரு மனைவிக்காக வேண்டி 10,000 கோடி ரூபாயில் தாஜ்மஹால் கட்டினது இஸ்லாமா? அதெல்லாம் ஹராம் தான். ஹராம் தானது. அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஒரு முகலாய மன்னர் மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் இருந்துச்சுங்கிறாங்க. ஆடல் பாடல் இருந்துச்சு. ஒரு முகலாய மன்னர் கூட ஹஜ்ஜு செய்யலை. இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர் இஸ்லாத்தின் மீது அவங்க பற்று கிடையாது. உல்லாசங்கள், ஆடம்பரம், எல்லாம் நாடு பிடிக்கிறது. மற்றவங்க இப்படி ஆட்சி நாடு பிடிக்க வந்தாங்களோ அப்படி வந்தவங்க தான். இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்டால் வணிகர்கள் தான்.
அந்த வணிகர்கள் வழியாக வந்தவங்க தான் மறைக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க மரக்களத்தில் வந்தவங்க, மரக்கலாயர், மரக்களத்தில் வந்தவர்கள்ங்கிறதுனால தான் அந்த கடலோர பகுதியெல்லாம் நம்ம மரைக்காயர்னு சொல்லுவோம், மரைக்காயர்னு சொல்லி. அங்கே கேரளாவில் வந்து இந்த மாப்பிள்ளாமார்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த மாதிரி மாப்பிள்ளா கலவரம் கூட, மாப்பிள்ளா கலவரம்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்துட்டு ஆதி காலத்து வணிகர்களாக இருந்து வந்தவங்க. அப்போ அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா 14 நூற்றாண்டு ஆகுதுங்கிறேன். இப்போ இந்த பகுதியில் மூலமா இங்க வந்து இங்க உள்ள தமிழர்களும் மலையாளிகளும் அப்பே இஸ்லாம் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்தது எப்பன்னு கேட்டால் ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி, 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. இவங்க லேட்டாக வர்றாங்க. இந்த சூஃபின்னு சொல்றவங்க எல்லாம் லேட்டாக வர்றாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. 1400 வருஷ பாரம்பரியம் உள்ளவங்க இருக்கிறாங்க. இல்ல, மக்கள் திரளா போய் சேர்ந்தது இந்த சுஃபியர்களும் இந்த ஃபக்கீர்களுடைய பாடல். அவங்கனால வந்திருக்கிறாங்க, அவங்கனால வரலன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் வந்துருச்சுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குமரி மாவட்டம் இங்கெல்லாம் போனீங்கன்னா 1000 ஆண்டுக்கு முந்தைய பள்ளிவாசல்லாம் இருக்குது. தக்கலை அந்த மாதிரி, தேங்காய்பட்டினத்துக்கு போனீங்கன்னா அங்கே 1000 வருஷத்துக்கு முந்தின பள்ளிவாசல் இருக்குது. அதே மாதிரி கீழக்கரைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி பள்ளிவாசல் இருக்குது. அப்போ 1000 வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசல் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சூஃபிகள் வரல. இந்த சூஃபிங்கிற சித்தாந்தம் வருவதற்கு முன்னாடியே தமிழகத்தில், கேரளாவில், அங்கங்கே எல்லா பக்கத்துலையும் பள்ளிவாசல்லாம் உண்டாயிடுச்சு. இப்போ இஸ்லாம் வந்து அவங்கள கொண்டு மட்டும் வரல, அவங்கள கொண்டு வந்துச்சுன்னா வந்துச்சு, அவங்கள கொண்டு யாரும் வரலன்னு சொல்லலை. இந்த சூஃபி சிந்தனையை கவரப்பட்டு இது இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் இஸ்லாத்துக்கு அப்படி தானே வர்றாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இறைவனை அப்படி ஏற்றுக்கிட்டு வரல. அவர் ஏதோ ஒரு சூஃபி தர்காவில் போய் பார்த்து விட்டு அவருக்கு ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறிருக்கும் போல இருக்குது. உடனே அதை வச்சு வந்தவர் இருக்கார்ல. இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி வந்தவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த சூஃபிகளை சொன்னதை வச்சு தப்பான இஸ்லாம். நீங்க கடற்கரை கிராமங்கிற அடிப்படையில் நீங்க உங்க முன்னோர்களே கூட சூஃபிசத்தின் மூலமா வந்திருக்கலாம்ல. எங்க முன்னோர்லாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் வந்து 1400 வருஷ பாரம்பரியம் எங்களுக்கெல்லாம் வந்துடும். அப்போ வந்துட்டாங்கண்ணா. இந்த சூஃபிகள்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்றீங்க? கடற்கரை கிராமம், நம்ம கடற்கரை வியாபாரிகளை வந்தவங்க தானே. அப்ப அந்த கடற்கரை கிராமங்கள்லாம் வியாபாரிகள் மூலமா வந்தது. வியாபாரிகள் மூலமா வந்து மரக்கலாயர் சொல்ற பூரா. காயல்பட்டினம் வந்து அவங்களும் கெய்ரோலேருந்து வந்தவங்க தானே. அவங்களும் முந்தி வந்தவங்க தான். அவங்களும் கெய்ரோ காயல்ங்கிறது கெய்ரோங்கிறது தான் காயலுங்கிறாங்க. கெய்ரோங்கிற எகிப்து, காஹிர் பத்தாண்டு தான் அதை அரபியில் சொல்லுவாங்க. எகிப்திலேருந்து வந்து குடியேறிய மக்கள் அவங்க. அப்போ இருந்து எகிப்திலேருந்து முஸ்லீம்களாக வந்து குடியேறவங்க, வந்து இஸ்லாம் தழுவுனவங்க இல்லை, முஸ்லீம்களாகவே வந்து குடியேறினவங்க. எகிப்துக்கும் காயல் பண்ணதுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ எகிப்துக்காரங்க தான் பெரும்பாலும் காயல் பட்டணத்துக்காரங்க. காஹிர் பட்டணம்னா எகிப்து பட்டணம். அப்போ எகிப்துலேருந்து வந்து குடியேறினவங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த சூஃபிகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வரல, முஸ்லீமாகவே வந்தாங்க இங்கே. அப்போ பல விதங்கள் இருக்குது. ஆனால் சூஃபிகளை கொண்டு வந்தாங்கன்னா வந்தாங்க. அதுவும் இருந்துச்சு. எத்தனை பேர் தர்காவுக்கு போவாங்க, தர்கான்னு நம்பி போவாங்க. ஏதோ ஒரு காரியம் நிறைவேறேன், சரி நம்மளும் முஸ்லீம் ஆயிடுவோம். அவங்க வர்றது சரியான இஸ்லாம் அல்ல, இதான் இஸ்லாம் நினச்சிக்கிட்டு வர்றாங்க. அப்படியும் வந்திருக்கிறாங்களே தவிர எல்லாமே அவங்கள கொண்டு சொல்கிறது தப்பு. அவங்கள கொண்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க, தப்பான இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வந்தார்களே தவிர அவர்களை கொண்டு தான் இஸ்லாம் பரவணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லியிருக்கீங்க. மதம், நம்பிக்கை, உணர்வு அது ஒரு பக்கம், அது உங்களுடைய நம்பிக்கை. பட் இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறுன்னு எடுக்கும்போது இந்த மதமும் இந்த கோட்பாடும் எப்படி இந்த மண்ணிற்கு வந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கிறது ஒரு வரலாற்று ஆய்வாளர்களாகவும் மாணவர்களாகவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இப்போ நீங்க இது இடையிலேயே அத்வைதம் சொன்னீங்க. அத்வைதம்ங்கிற நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்களும் அதை போய் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா அது வரலாறு ஆதிசங்கர் காலத்துல வந்தது, குமாரில பட்டது. இதை தெரிஞ்சுக்கிறப்ப நான் முஸ்லீமை தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வரலாறுங்கிறப்ப நம்ம எல்லாரும் வரலாறை தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில சூஃபிசம்ங்கிறது ஒரு முக்கியமானதா இருக்கு. சூஃபிசத்தை விமர்சிக்கின்ற தௌஹீத்துங்கிற கான்செப்ட் ஒரு விஷயமா இருக்கு. இதில் எந்த அடிப்படையில் இஸ்லாம் மிக அதிகமாக பரவியது, எது முதலில் வந்தது, இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மார்க்க பார்வையிலிருந்து சூஃபிசம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. பார்ப்போம், சூஃபிசம் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க பார்வையில் அதை நியாயப்படுத்தலாம், அதை எப்படி சொல்லுவாங்க எப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. சேரமான் பெருமானையெல்லாம் சூஃபிசத்தில் சொல்ல முடியாது. அவங்க 1000 ஆண்டு பள்ளிவாசல் தான் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஆமா, 1000 ஆண்டு பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சொல்ல முடியாது. கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை நீங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே சொல்லியிருக்கீங்க. வரலாற்றை அறிய துடிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அதில் இசம் வருகிறது, கோட்பாடு வருகிறது, வரலாறு வருகிறது, பல்வேறு செய்திகளையும் கடத்துறீங்க. மிக்க நன்றி.